மாவட்டம் அண்டுகோடு அருகே வங்கி மேலாளர் வீட்டின் கதவை உடைத்து 40 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே அண்டுகோடு பகுதியைச் சேர்ந்தவர் சுபாஷ். இவர் நெல்லை மாவட்டம் களக்காடு தமிழ்நாடு கிராம வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி லிபினா களியக்காவிளை தலைமை தபால் நிலையத்தில் வேலை பார்த்து வருகிறார். சுபாஷ் களக்காடு பகுதியில் தங்கி வேலை பார்த்ததால் லிபினா அருமனை பகுதியில் உள்ள தனது தாயார் வீட்டில் வசித்து வந்தார். நேற்று இரவு அண்டுகோடு பகுதியில் உள்ள வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதாக பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர்கள் லிபினாவிற்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அவர் அங்கு சென்று அப்போது பின்பக்கம் பார்த்தார். வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது. வீட்டில் இருந்த நகைகள் சிதறி கிடந்தன. 66 பவுண்ட் நகையில் 40 பவுண்ட் நகையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து லிபினா அருமனை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள். மேலும் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டனர். லிபினா, சுபாஷ் இருவரும் வீட்டில் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். எனவே இந்த கொள்ளை சம்பவத்தில் உள்ளூர் கொள்ளையர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இது தொடர்பாக பழைய கொள்ளையர்களின் பட்டியலை தயாரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.